தனது எம்எல்ஏ பதவியை சற்று நேரத்திற்கு முன் ராஜினாமா செய்த செங்கோட்டையன் திமுகவில் இணைப்பதற்கான முயற்சிகளும் நடைபெறுவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் திமுகவிலும் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்கள். வணக்கம். சற்று முன்னதாக ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையனை திமுக பக்கம் இழுப்பதற்கான பேச்சுவார்த்தையும் தற்போது நடைபெற்றிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் முக்கியமாக, அதாவது கூடுதல் கவனத்துடன் 2026 தேர்தலை சந்தித்து வருகிறார்கள். முத்துசாமி, அமைச்சர் முத்துசாமி, அதே போல மண்டல பொறுப்பாளர்கள் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரை கொங்கு மண்டலத்தினுடைய முக்கிய பிரதிநிதிகளாகவும் மண்டல பொறுப்பாளர்களாகவும் போட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் செங்கோட்டையன் ஒருவேளை திமுகவிற்கு வந்தால் அது மிகப்பெரிய அளவிற்கு பலமாக உருவாகும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக திமுகவும் செங்கோட்டையனுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருவதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையிலே, அதாவது கடந்த 3 மாதங்களாக அதிருப்தியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையனை பல்வேறு வடிவங்களில் தாவேகா மற்றும் திமுகவினர் என இருவரும் அழைப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் திமுகவினரும் தற்போது கொங்கு மண்டலத்திற்கு வலுவாக ஒரு ஆள், அதே போல ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தினுடைய தளபதியாக அதிமுக காலத்தில் இருந்தவர். அதன் அடிப்படையிலே அவரை திமுகவிற்கு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் திமுக சார்பிலும் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு முன்னாள் அமைச்சர்கள் ஈடுபட்டு வருவதாக தகவல் வருகிறது. ஏற்கனவே தற்போது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், அமைச்சர் முத்துசாமியா இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே அதிமுகவில் பணியாற்றியவர்கள் தான். அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர்கள் தான். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடன் பணியாற்றியவர்கள் தான். எனவே அதன் அடிப்படையிலே செங்கோட்டையன் அவர்களும் திமுகவிற்கு வந்தால் சிறப்பாக இருக்கும், மேலும் கொங்கு மண்டலத்தில் திமுக வலுவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் தற்போது அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அதற்கான பேச்சுவார்த்தையும் தொடர்ச்சியாக திரைமறைவில் நடந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதில் முக்கியமான அமைச்சர்களும் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையிலே செங்கோட்டையனை திமுக பக்கம் இழுப்பதற்காகவும் முயற்சிகள் ஒரு பக்கம் வேகமாக நடைபெற்று வருகிறது. அதற்காக பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. செங்கோட்டையனுக்கு திமுக வரும் பட்சத்தில் அவர் மேற்கு மண்டலத்தினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக அவருக்கு முக்கிய பதவிகளும் வழங்கவும் வாய்ப்பு இருக்கிறது. திமுக 2026 தேர்தலுக்கான பணிகளை துவங்கிவிட்ட நிலையில் மேற்கு மண்டலத்தை குறிவைத்தே அதிக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த தேர்தலின் போது கோவையில் மட்டும் திமுக கூட்டணி ஒரு இடங்கள் கூட வெற்றி பெற முடியவில்லை. அதே போல அதிமுக வலுவாக போன இடங்களில் 45 இடங்களில் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றது. திமுக தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றாலும் கூட அதிமுக எதிர்க்கட்சியாக தற்போது 66 இடங்கள் பெற்றிருப்பது முக்கியமான காரணமாக இருப்பது அடிப்படையில் கொங்கு மண்டலத்தில் அவர்கள் வலுவான கட்டமைப்பை தற்போது வச்சிருக்கிறார்கள். எனவே இந்த வலுவான கட்டமைப்பை உடைக்கும் பொருட்டு திமுக அவர்கள், அதாவது முக்கிய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஒருவேளை வந்தால் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் எளிதாக இருக்கும். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவையில் அனைத்து இடங்களிலும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய அபார வெற்றி பெற்றாலும் கூட சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் திமுக கடந்த முறை மிக எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெற முடியவில்லை. மேற்கு மத்திய மாவட்டங்கள், அதே போல தெற்கு மாவட்டங்கள் என அனைத்து இடங்களிலுமே, வட மாவட்டங்கள் என அனைத்து இடங்களிலுமே திமுக மிகப்பெரிய வெற்றியை அடைந்தாலும் கூட மேற்கு மாவட்டங்களில் போதுமான அளவுக்கு வெற்றியை பெறவில்லை. அதற்கு அடிப்படையில் காரணம் மேற்கு மாவட்டத்தில் அதிமுக இன்னும் வலுவாக இருப்பதுதான் முக்கியமான காரணம். அதன் அடிப்படையில் தான் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட பல முக்கிய அமைச்சர்களை, அதாவது சென்னையில் இருந்தும் கூட பல முக்கிய அமைச்சர்களை நேரடியாக கொங்கு மண்டலம் போய் வேலை பார்க்க அளவிற்கு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றினார்கள். கூடுதலாக வேலைகள் போட்டு, கூடுதலாக ஆட்கள் நிறுவி பல்வேறு பணிகளிலும் தேர்தல் பணிகளும் ஈடுபட்டுதான் திமுக வெற்றி பெற்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். எனவே அதே போல இந்த வகையும் கொங்கு மண்டலத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் தொடர்ச்சியாக திமுக பல்வேறு வேலைகளை முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையிலே செங்கோட்டையின் ஒருவேளை திமுக பக்கம் வந்தால் வெற்றி வாய்ப்பு இன்னும் எளிதாகும் என்றும், அதாவது கொங்கு மண்டல முக்கியமான ஒரு முகமாக தற்போது செங்கோட்டையன் இருப்பதன் காரணமாக அவர்கள் ஒருவேளை வந்தால் தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி, அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் செங்கோட்டையன் இணைந்து பணி செய்தால் மிகப்பெரிய அளவிற்கு திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு மேற்கு மண்டலத்தில் ஏற்படும் என்ற அடிப்படையில் தற்போது திமுகவிடம் தொடர்ச்சியாக அவருடைய அந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறார்கள். தாவேகவுடனான அந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடைபெற்றிருந்தாலும் கூட நாளையிடம் அவர் தாவேகாவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு அதற்கான தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் திமுகவும் செங்கோட்டையனை இழுப்பதற்காகவும் செங்கோட்டையனை, அதாவது திமுகவிற்கு கொண்டு வருவதற்கான பல்வேறு முயற்சிகளை முன்னாள் அமைச்சர், அதாவது தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே
செங்கோட்டையுடனான இந்த பேச்சுவார்த்தை தற்போதும் நடைபெற்று வருகிறது. பல்வேறு விஷயங்களை சொல்லுவதாக கூறப்படுகிறது. மேற்கு மண்டலத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும். உங்களுக்கு அதிமுகவில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அதை விட அதிகமாக திமுகவில் கொடுக்கப்படும் என்றெல்லாம் கூட தேர்தல் வியூகங்களுக்காக தற்போது திமுக பேசுகிறார்கள். ஏனென்றால் மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக வலுவாக இருக்கிறது. செங்கோட்டையன் ஒரு வலுவான ஆளாக இருக்கிறார். செங்கோட்டையனுக்கு பின்னால் ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களோ ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளோ இல்லை என்றாலும் கூட மேற்கு மண்டலத்தினுடைய அதிமுகவின் முகமாக செங்கோட்டையன் இருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் அதிருப்தியில் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அவர் பாஜக சேருவாரா இல்லை திமுக சேருவாரா தாவேக சேருவாரா என்றெல்லாம் கூட கடந்த 3 மாதங்களாக செங்கோட்டையனை சுற்றியே ஒரு மேற்கு மண்டல அரசியல் தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தன. அனைவரும் செங்கோட்டையன் போயிடலாம் அடிக்கக்கூடிய அளவிற்கு தொடர்ச்சியாக அவர் அனைவருடைய கண்காணிப்பில் இருந்தார். அவர் டெல்லி சென்ற போதும் கூட, அவர் சென்னை வந்தாலும் கூட, அதே போல சொந்த ஊரில் அவர் யாரை சந்திக்கிறார், எந்த கட்சிக்கு போகிறார் என்றெல்லாம் கூட இருந்த நிலையில் அவர் அதிமுக விட்டு வெளியே வந்ததற்கு முக்கியமாக காரணமாக சொல்லப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஒருவரைத்தான் அவர் முக்கியமான ஒரு காரணமாக பல இடங்களில் நேரடியாக குற்றம் சாட்டவில்லை என்றாலும் கூட மறைமுகமாக அவரைத்தான் குற்றம் சாட்டுகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக தன்னை புறக்கணித்ததாகவும் இருவருமே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர். எனவே இருவரில் ஒருவர் தான் என்ற அடிப்படையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொங்கு மண்டலத்தினுடைய முக்கிய முகமாக அதிமுக விளங்கி வருவதன் காரணமாக செங்கோட்டையனுக்கு அந்த அளவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக வேலுமணி தங்கமணி போன்றோர் அவர்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் கூட தனக்கு கொடுக்கப்படவில்லை. எம்ஜிஆர் காலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து நிர்வாகியாகவும் மூத்த நிர்வாகியாகவும் இருந்து வருகிறேன். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் தனக்கு கொடுக்கப்பட வேண்டிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று அவர் ஏற்கனவே வருத்தப்பட்டு தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தனது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தான் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் கூட என்னுடைய ஆதரவாளர்களை பொறுப்பாளர்களை நியமிக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலுமணியின் பேச்சை கேட்டு, அதாவது முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் பேச்சை கொண்டு வேலுமணிக்கு ஆதரவானவர்களை கூட எனக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளை பொறுப்பாளர்களாக எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கிறார் என்றும் கூட தன்னுடைய நிர்வாகிகளிடம் அவர் பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கருத்து மோதலில் இருந்த அவர் தற்போது அதிமுக விட்டு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது ஏற்கனவே கட்சியிலிருந்து அவர் பல்வேறு அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பல்வேறு வகையில் அவர் குரல் கொடுத்து வந்தார். அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டோரை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், அதே போல பிரிந்து சென்ற அனைவரையும் ஒருங்கிணைக்க முக்கிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குரல் கொடுத்த நிலையில் அவர் கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். இருந்தாலும் கூட அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக நீடித்து வந்தார். இந்நிலையில் அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தியில் பசுமொன்னில் கிட்டத்தட்ட இந்த 3 பேருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நின்ற தினகரன் அவர்களும் அதே போல ஓபிஎஸ் அவர்களும் அவர்களுடன் கைகோர்த்து செங்கோட்டையன் அவர்களும் 3 பேருமே பசுமொன்னில் தேவர் ஜெயந்தியில் கலந்து கொண்டு தேவர் திருமணத்துக்கு மரியாதை செய்தார்கள். இந்நிலையில் அவர் முழுவதுமாக அதிமுகவில் இருந்து ஒரு புதிய கட்டமைப்பை தொங்க இருக்கிறார். இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு அரசியல் பரிணாமத்தை உருவாக்க இருக்கிறார்கள். அவர்கள் போட்டி அதிமுகவை உருவதற்கான திட்டம் இருக்கிறது என்றெல்லாம் கூட அரசியல் பேசப்பட்ட நிலையில் அன்றைய தினம், அதாவது அக்டோபர் 31 ஒரு அறிக்கை வந்தது. அதில் செங்கோட்டையன் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளும் நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு மிகவும் வேதனையோட பல விஷயங்களை தெரிவித்தார். 50 ஆண்டு காலமாக ஒரு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராகவும் நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகிறேன். 3 முதலமைச்சர்களோடு பணியாற்றி இருக்கிறேன். அதிமுகவில் 2 சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான இருந்த கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கூட இந்த சட்டமன்றத்தில் பணியாற்றிருக்கிறேன். 50 ஆண்டு கால அரசியல் 5 முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு தற்போது எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படாமல் என்னை அடிப்படை உறுப்பினரிலிருந்து பதவியில் நீக்கிவிட்டார்கள் என்று வேதனையோடு தெரிவித்தார். அதே போல பாஜக நிர்வாகிகளை சந்தித்தது கூட நான் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நம்ம 2026 சட்டமன்றத்தில் வெற்றி பெற முடியும் என்ற அடிப்படையில் தான் நான் சந்தித்தேன் என்றெல்லாம் கூட அவர் பேசினாலும் கூட அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்காமல் கட்சியை விட்டு நீக்கிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் அப்படி இருந்த நிலையில் செங்கோட்டையனுடைய முக்கியத்துவம் அறிந்தான் தாவேகா மற்றும் திமுகவின 2 கட்சிகளுமே அவரை அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக செங்கோட்டையன் என்பது ஒரு மேற்கு பகுதியில் எல்லோருக்கும் தெரிந்த எல்லோருக்கும் அறியப்பட்ட, அதே போல அதிமுகவினுடைய முகமாகவும் ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசமாகவும் தீவிர தொண்டனாகவும் இருந்தவர். அவரை பங்கு போடுவதற்கு எந்த கட்சிகளுமே தாராளமாக தயாராக இருக்கும். ஏனென்றால் அவர் ஒரு முகமாக மட்டுமல்ல, ஏற்கனவே அரசியலில் வெற்றி பெற்றவர். ஒரு அரசியல் வெற்றி பெற்ற ஒரு முகத்தை தனக்கு சாதகமாகத்தான் ஒவ்வொரு கட்சிகளும் பயன்படுத்த முனைவார்கள். தேர்தல் அரசியலில் ஈடுபடுபவர்கள் நிச்சயமாக ஒரு பிரபலமான ஒரு முகத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவது வழக்கம்தான். அந்த அடிப்படையில் தான் தற்போது செங்கோட்டையனை
திமுக நிர்வாகிகளும் அழைத்து அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவினர் அவர் எப்படியாவது செங்கோட்டையனை திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்றும், மேற்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு செல்வாக்குள்ள செங்கோட்டையனை அழைத்து வந்து நாம் கொண்டு வரும் பட்சத்தில் அது மிகப்பெரிய உதவியாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அமையும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது திமுகவினரும் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த பதிலுக்காக காத்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் செங்கோட்டையன், அதாவது திமுக மற்றும் தாவேகா என இரண்டு கட்சிகளுமே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டு கட்சியினருமே தொடர்ச்சியாக அவருடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்ட நிலையில் தற்போது திமுகவினரும் இன்று காலை முதலே முக்கிய அமைச்சர்கள் செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.